ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்டாலின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் மட்டும் விஜய் என்று சொல்வது துணிச்சலா அல்லது அந்த நிறுவனத்திற்கு மட்டும் தெரிந்த ரகசியமா? தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த போகுது. பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவோட நம்பிக்கைக்குரிய கணிப்பு நிறுவனமாக பார்க்கப்படுற ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டிருக்க அதிரடி முடிவு அரசியல் வட்டாரங்களை உரைய வச்சிருக்கு. இவங்க சொன்னா பலிக்கும் அப்படின்னு ஒரு கூட்டமும், கடந்த முறை இவர்கள் அழுததை மறந்துட்டீங்களா அப்படின்னு இன்னொரு கூட்டமும் சமூக வலைத்தளங்கள்ல மல்லு கட்டி வராங்க. தேர்தல் அரசியல்ல கிங் மேக்கராக பார்க்கப்படுற பிரதீப் குப்தாவோட கணிப்புகள் கடந்த காலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் மேஜிக் செஞ்சுது, எந்தெந்த இடத்துல சறுக்குச்சு, பித்தலாட்டம் என சொல்லப்பட்ட கணிப்புகளை பலித்த வரலாறும், துல்லியமான கணிப்பு என சொல்லப்பட்ட தோற்ற கதையும் இங்க ஒழிஞ்சிருக்கு. விஜயோட தமிழக வெற்றி கழகம் கோட்டையை பிடிக்கும் அப்படின்னு இவர்களோட கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ராக் ரெக்கார்ட் என்ன? விஜயோட தேவைக்கு தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் இதுவரைக்கும் நடத்தின கருத்து கணிப்புகள்ல எந்தெந்த தேர்தல்கள்ல எல்லாம் அவங்க அப்படியே துல்லியமா பழிச்சுது, எவையெல்லாம் பலிக்கல அப்படிங்கிற புள்ளி விவரங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதுல பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அதோட முடிவுகள் திமுக கூட்டணியை மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும், தேவைக்கு அதிகபட்சம் 26 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும், அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் விஜயோட தேவைக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியாவோட இந்த கருத்து கணிப்பு முடிவு தமிழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தேசிய அளவுலையும் கவனம் பெற்றிருக்கு. இந்த நிறுவனத்தோட கருத்து கணிப்பு அப்படியே பலிக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இவர் சொன்ன கருத்து கணிப்பு எல்லாம் பலிக்கவே பலிக்காதுப்பா அப்படின்னு ஒரு தரப்பும் வாதம் வைக்க தொடங்கிட்டாங்க. இதுவரைக்கும் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லி பலித்த இடங்கள் என்னலாம்? 2019 லோக்சபா தேர்தலில் பார்த்தா என்டிஏ கூட்டணி 339 இருந்து 365 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாஜக 303 இடங்களுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. தேர்தல் முடிவு வந்த பிறகு என்டிஏ கூட்டணி 353 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாஜக மட்டும் 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட மிக துல்லியமாகவே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இருந்துச்சு. மற்ற நிறுவனங்கள் எல்லாமே பாஜகவுக்கு மெஜாரிட்டியே கிடைக்காது அப்படின்னும், 200 இருந்து 270 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் இவ்வாறு சொல்லியிருந்துச்சு. இதனால அப்பவே இந்த நிறுவனம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. ஆனா இந்த நிறுவனம் நடத்தின கணிப்பே உண்மையாக இருந்துச்சு. 2022 பஞ்சாப் சட்டசபை தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா 76 இருந்து 90 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. மற்ற கருத்து கணிப்பு எல்லாமே தொங்கு சட்டசபையை அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு தான் அப்படியே அவங்க சொன்ன மாதிரி 92 இடங்கள்ல ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. 2023 மத்திய பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் அப்படின்னு பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருந்துச்சு. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் பாஜக 140 இருந்து 162 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு கணிச்சிருந்துச்சு. தேர்தல் முடிவுல மத்திய பிரதேசத்துல பாஜக 163 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலையும் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு அப்படியே பலிச்சிருந்தது. 2024 மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலை பார்த்தோம்னா பாஜக கூட்டணி, சிவசேனா கூட்டணி, காங்கிரஸ் பிளஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி போட்டிட்டாங்க. இதுல ஆக்சிஸ் மை இந்தியா கூட்டணி 178 இருந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. மற்ற கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் காங்கிரஸையே உள்ளடக்கிய மகா விகாஷ் அகாடி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுல பாஜக கூட்டணியை 235 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. இதுலயும் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட தேர்தல் முடிவை அப்படியே பிரதிபலிச்சிருந்தது. 2025 டெல்லி சட்டசபை தேர்தலில் டெல்லியில ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக என மும்முனை போட்டி இருந்த நிலையில பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னும், ஆம் ஆத்மி ஜஸ்ட் மிஸ்ல வெற்றி பெறும், பாஜக மொத்தம் இருக்கிற 70 தொகுதிகளில் 15 இருந்து 25 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பானது பாஜகவே வெற்றி பெறும் அப்படின்னும், 45 இருந்து 55 தொகுதிகளில்
பாஜக வெற்றி பெறும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க, ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் முடிவுல ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன மாதிரி பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. மிக துல்லியமாக இந்த முடிவுகளும் இருந்துச்சு. சரி, பலிக்காம போன கருத்து கணிப்புகள் என்னலாம்? 2024 லோக்சபா தேர்தலில் ஆக்சிஸ் மை இந்தியா பாஜக கூட்டணி 360ல இருந்து 390 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு படி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றா கூட தொகுதிகள் எண்ணிக்கையை பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. தேர்தல் முடிவுல 293 தொகுதிகளில் மட்டுமே பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனா இதனால ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தோட ஃபவுண்டர் பிரதீப் குப்தா டிவி நிகழ்ச்சியில லைவ்ல பங்கேற்றப்போ பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அழுதுட்டு இருந்தது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. Subscribe to One India and never miss an update.